சாம்பார் இட்லி வந்து இது ஒரு மேஜிக்காக பண்ணும் உங்களுக்கு. நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டாக இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு நீங்கள் சாப்பிட முடியும் ஈஸியாக. ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புதுவிதமான இட்லி பண்ண போகிறோம். அந்த புதுவிதமான இட்லிக்கு ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும், சூப்பராக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, உடம்பு இழைக்கிறதுக்கு இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யாராவது வந்து வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கீங்கன்னா ஸோ இந்த டிஷ்ஷை பண்ணி இதோட பெனிஃபிட்டை நீங்கள் பெறலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் இட்லி பண்ணி அதில் ஒரு ட்விஸ்ட்டோட. ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது வந்து ஒரு வெயிட் லாஸ் டயட் சீரீஸு. ஸோ இந்த சீரீஸில் இதுதான் ஃபஸ்ட்டு எபிசோடு. ஸோ இது எபிசோட் நம்பர் 1. ஸோ இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களுக்கு ஒரே டிஷ்ஷை சாப்பிட்டு போர் அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஒரு எபிசோட்லேயும் இப்போ நான் வேறு வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் அதே சேம் இன்க்ரீடியண்ட்டை வச்சு பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இதுதான் அதில் முதல் வீடியோ. ஸோ இது மேலே ஒன்றொன்னா வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்து அந்த மேஜிக் இன்க்ரீடியன்ட் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா? ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கொள்ளு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை வந்து 10 hours ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறப்பவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஃபோமியாக மாவு நல்லா காணும் இதில். ஸோ அப்போவே உங்களுக்கு தெரியும் இட்லி பண்ணால் எவ்வளோ சாஃப்டாக வரும்னு. அவ்வளோ நல்லா உங்களுக்கு மாவு காணும். பாருங்கள், கொள்ளு வந்து நம்ம வந்து சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இம்மீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிட முடியும் இதை. அது மட்டும் இல்லை, இதில் வந்து அரிசி சேர்க்கலை, உளுந்து சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. எவ்வளோ சாஃப்டாக வரும்னு பாருங்களேன். நீங்களே நல்ல ஒரு ஃபோமியாக இருக்குது உங்களுக்கு இது. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது இல்லையா இட்லி எவ்வளோ சாஃப்டாக வரும்னு. ஸோ இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் உப்பு போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இட்லி பண்ண வேண்டியது தான். ஸோ நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா, என்னடா ப்ரௌனாக நடுவில் தெரியுது, ஒரு வேளை வெந்தயம் போட்டோமோ என்னமோன்னு. அதெல்லாம் எதுவுமே போடலை. இது வந்து கொள்ளோட தோல் தான். ஆனால் தோல் இவ்வளோ தான் அரைப்படும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுக்கு தோல் இருந்தால் இன்னும் நல்லது தான். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். தோல் இவ்வளோ தான் அரைப்படும். நீங்கள் இதையை வச்சே நீங்கள் இட்லி பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா வரும் இது. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக இட்லி தட்டில் எண்ணெயை விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்ச மாவை இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணக்கூடிய இட்லி இது. ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ ஈஸியான இது தான். அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கொள்ளு வந்து அரைச்ச உடனே பண்ணணுமா, புளிக்க வைக்க வேண்டாமா? புளிக்கவே வைக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், புளிக்காமல் இது எவ்வளோ சாஃப்டாக ஃபோமாக வந்திருக்கு பார்த்தீங்களா மாவு. ஸோ அதனால் உங்களுக்கு புளிக்கவே வைக்க தேவையில்லை. அப்படியே அரைச்சி அப்படியே நீங்கள் வாத்துடலாம் இட்லி. அதுதான் இதோட அட்வான்டேஜு. அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. பழமொழி கூட இருக்குது இல்லையா, கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளுன்னு. அது வந்து எக்ஸாக்டாக பொருந்தும் உங்களுக்கு. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஜர்னிக்கு இதை வந்து ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் அரிசியும் கிடையாது, உளுந்தும் கிடையாது. ஸோ இது வந்து வெரி குட் ஃபார் வெயிட் லாஸ். ஸோ இதுக்கு வந்து அது மட்டும் இல்லை, இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால டைஜஷன் சிஸ்டமை வந்து நல்லா க்ளீன் பண்ணுது இது. ஸோ அதனால் ரொம்ப நல்லது இது. ப்ரோட்டீன் சத்து இருக்குது இதில் கொள்ளில். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுக்கு பேர் ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரொம்ப நல்லது. யார் வேணால் சாப்பிட்லாம் இதை. எல்லாருக்கும் டைஜஸ்ட் ஆகாமா ஆகாதா அது அப்படிலாம் யோசிக்க தேவையே இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போகிறீங்க. ஸோ அதனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு. கொள்ளு வந்து கொஞ்சம் சூடுன்னுவாங்களே, அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறதுங்க பசங்கள்லாம்? கரெக்ட், நீங்கள் சொல்கிறது. கொள்ளு சூடு தான். அது ஒன்று தான் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜே. ஆனால் வந்து என்னென்னா, நீங்கள் இது சாப்பிட்றப்ப நீங்கள் கொஞ்சம் பட்டர் மில்க்கோ இல்லைன்னா கொஞ்சம் கூட பாலோ அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூடு வந்து கம்மியாயிரும். ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால அந்த சூடு ஆறது வந்து நீங்கள் வந்து பட்டர் மில்க் குடித்து நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃபோமியாக இருக்குது. நம்ம வந்து உடனே அரைச்சி உடனே பண்ணியிருக்கோம். இப்போ இட்லி வச்சிடலாம் இட்லி பானையில். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒரு 10 minutes ஈஸியாக விடலாம். ஏன்னா ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் இது. அதனால் ஒரு 10 minutes நம்ம வந்து விடலாம். உங்களுக்கு இட்லி வெந்துடும்.
சாம்பார் இட்லிக்கு வந்து இப்போ இட்லி ரெடி பண்ணிட்டோம். இப்போ சாம்பார் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தாளித்து கொட்டுறோம். தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா இது எல்லாத்தையும் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி எடுத்திருக்கேன். இதை கரைச்சி நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம வந்து வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஏன்னா கொதிக்கும் இல்லையா, அதனால் வதங்க தேவையில்லை. ஜஸ்ட்டு பிங்கானா போதும். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்லேயே, ஹோட்டல் சாம்பார் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதோடு சேர்த்து முருங்கைக்காய் ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் வதங்குறப்பவே. ஹோட்டல் சாம்பார் மாதிரி பண்ணுறது வந்து சிம்பிள் தான். அது நம்ம வந்து கரெக்டாக எல்லாம் அளவு கரெக்டாக போட்டோம்னா அப்படியே ஹோட்டல் சாம்பார் அந்த டேஸ்ட்டே வரும் உங்களுக்கு. ஸோ சாம்பார் வடை, சாம்பார் இட்லிக்கெலாம் ஹோட்டல் டேஸ்ட்டில் வரணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நம்ம இட்லியில் ஊற்றினோம்னா அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே சாம்பார் இட்லி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து டேஸ்ட்டு இன்னும் நல்லா கூட்டி கொடுக்கும். ஸோ தக்காளி போட்டோன்னா ஒரு வதங்கினா போதும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நான் 1 கப்புக்கு துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சதுக்கப்புறம் 1 கப்பு. ரொம்ப பருப்பு போடக்கூடாது, அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் வராது. ஸோ 1 கப்பு, இந்த அளவுக்கு 1 கப்பு போட்டால் போதும். ஸோ இந்த அளவு லிக்விட் ஆகிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து வெங்காயம் வேகணும், முருங்கைக்காய் வேகணும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கணும். இன்னொன்று, நம்ம வந்து சாம்பார் இட்லி பண்ணுறதுனால கொஞ்சம் லிக்விடாக சாம்பார் பண்ணோம்னா ஈஸி நம்மளுக்கு இட்லியை போடுறப்ப நல்லா உரியிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். ஸோ இது வந்து 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி. ஸோ அதை போட்டுருங்க. இது வந்து சாம்பார் மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி இல்லை, சாம்பார் மிளகாப்பொடி. நம்ம வீட்டிலலாம் அரைச்சி வச்சுருப்போம்ல சாம்பார் மிளகாப்பொடி, மல்லி இதெல்லாம் போட்டு, அந்த மிளகாப்பொடி 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் நல்லா கும்மாச்சியாக போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உப்பு போடலாம். நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருங்க. அப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு இதுவே போதும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சப்பொடி போட்டுருங்க. நான் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு தான் பருப்பு வேகவே வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு கொஞ்சமாக மஞ்சப்பொடி இதில் போட்டுருங்க. வெந்துருச்சு இட்லி. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ. ஸோ ஒரு 10 நிமிஷம் வச்சேன் நான். நல்லாவே வெந்துருச்சு இட்லி. ஸோ இப்போ பாருங்கள், இட்லி பாருங்கள் நல்லா அப்படி வந்துருச்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு. ஸோ ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கு இது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த தோல் இல்லாமல் இருக்கிறதுனால ஒட்டவே ஒட்டாது. ஈஸியாக எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வந்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம ஆற விடலாம் இட்லியை. ஸோ தட் கொஞ்சம் ஆறணுன்னா நம்ம சாம்பாரில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். வெந்துருச்சு இட்லி. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ. ஸோ ஒரு 10 நிமிஷம் வச்சேன் நான். நல்லாவே வெந்துருச்சு இட்லி. ஸோ இப்போ பாருங்கள், இட்லி பாருங்கள் நல்லா அப்படி வந்துருச்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு. ஸோ ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கு இது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த தோல் இல்லாமல் இருக்கிறதுனால ஒட்டவே ஒட்டாது. ஈஸியாக எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வந்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம ஆற விடலாம் இட்லியை. ஸோ தட் கொஞ்சம் ஆறணுன்னா நம்ம சாம்பாரில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து போட்ட முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பருப்போடு சேர்ந்து.
ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னன்னா புளி தண்ணி இப்போ தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த புளி வாசனை போகிற வரைக்கும் ஒரு கொதி விடணும். ஸோ பாருங்கள் கன்சிஸ்டன்சி பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம புளி வாசனை போகிற வரைக்கும் ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. ஸோ புளி வாசனை போனோன்னே நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா ஜஸ்ட் அந்த புளி ஸ்மெல் போகணும், அந்த ரா ஸ்மெல் இருக்கும் இல்லையா அது போகணும். ஸோ இதில் நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கொதி வருது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் கொத்தமல்லியை ஆட் பண்ணிடுங்க. அப்படியே ஹோட்டலில் பண்ணுற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து சாம்பார் பண்ணி இட்லியில் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாம்பார் இட்லி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இட்லியை இப்போ வந்து 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து சாம்பார் இட்லிக்கு இப்போ நம்ம பண்ணியிருக்கிற சாம்பாரை இதில் விடலாம். நல்லா சாம்பார் சூப்பராக ஹோட்டல் சாம்பார் ஸ்மெல் வருது நல்லா. சரி இப்போ வந்து நம்ம இட்லியில் இப்படி ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றினா அப்படியே இட்லி இஞ்சிக்கும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் லிக்விடியாக இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பண்ணுறோம். இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணணும். இப்போ நல்லா நம்ம வந்து விட்டாச்சு. ஸோ இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு சாம்பார் இட்லி ரெடி. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட சாம்பார் இட்லி ரெடி ஆகிடுச்சு. கொள்ளு மட்டும் ஒரே இன்க்ரீடியண்ட் தான், மேஜிக் இன்க்ரீடியண்ட். அதை வச்சு நம்ம இட்லி பண்ணிட்டோம். சாம்பாரும் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணி இப்போ சாம்பார் இட்லி ரெடியாக இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. சாம்பார் இட்லியில் நல்ல இட்லி சாம்பாரில் ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான யூனிக்கான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் எங்களோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண எங்களுக்கு இன்னும் அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் தான். இன்னும் நல்லா புதுசான டிஷ்ஷஸ்லாம் நாங்கள் பண்ணி எங்கள் சேனலில் போடுவோம். அதேமாதிரி நீங்கள் ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களை மாதிரியே எல்லாருக்கும் போய் சேரும். இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் பெனிஃபிட் ஆவீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்துடும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா ரெசிபியும் பார்க்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ அஸ்.